இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித யோசேப்புடைய நினைவு நாளைத்தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம். அன்பு மிக்கவர்களே, மாதத்தினுடைய முதல் நாள் வணக்க மாதம் என்று அழைக்கப்படுகிற மாதம். கடந்த மாதத்திற்காக நன்றி சொல்லுகிற நாம் இந்த மாதத்தை இறைவனுடைய திருக்கரங்களில் ஒப்படைத்து இந்த மாதம் முழுவதும் இறைவன் நம்மை பாதுகாக்கும்படியாகவும் தமிழகத்துல அமைய இருக்கிற புதிய அரசு மக்கள் நலனில் அக்கறையோடு இருக்கிற, மக்களுக்கான நலத்திட்டங்களை தீட்டுகிற, சமூக நீதியை உருவாக்குகின்ற, ஏழை எளியவர்களுக்கு உற்ற துணையாக இருக்கிற ஒரு நல்ல அரசை இறைவன் நமக்கு அமைத்து தரும்படி சிறப்பான விதத்திலே தமிழகத்திற்காக ஜெபிப்போம். மே தினம் என்று அழைக்கப்படுகிற இந்த நாள் உலகத்தில் இருக்கிற உழைப்பாளர்களுடைய தினமாக இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. உழைக்கும் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த உழைப்பாளர் தின வாழ்த்துதல்களையும் அதோடு கூடிய உழைப்பாளர்களுடைய பாதுகாவலராக இருக்கிற நம்முடைய புனிதர் சூசையப்பருடைய வாழ்த்துகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டவுட் ஏற்படலாம், உழைப்பாளர் தினம், மே தினம், புனித சூசையப்பருடைய இந்த நினைவு நாள், மூணுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அன்புமிக்கவர்களே, 19ஆவது நூற்றாண்டு வரையில உழைப்பாளர்களுடைய நிலை உண்மையாகவே ஒரு எளிநிலையாகத்தான் இருந்தது. உழைப்பை சுரண்டி பிழைக்கின்ற ஒரு நிலையாகவும், ஆளும் வர்க்கத்தினர் உழைப்பாளர்கள் என்று மிகப்பெரிய ஒரு இடைவெளி நிறைந்த ஒரு சூழலாகவும் தான் இருந்தது. உழைப்பாளர்களுடைய உழைப்பு சுரண்டப்பட்டது, கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், மிக இழிவாக அவர்கள் நடத்தப்பட்டார்கள், மிக குறைவான ஊதியம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவருடைய உழைப்பின் நேரம் 16 மணி நேரமாக இருந்தது என்று கூட சொல்லுகிறார்கள். கிபி 1886ஆவது ஆண்டு சிகாகோ நகர்ல தான் முதலாக இந்த உழைப்பாளர்களுக்கான ஒரு புரட்சி ஏற்பட்டது என்று சொல்லுகிறார்கள். அதனுடைய ஒரு காரணமாகவே மே தினம் உழைப்பாளர்களுடைய ஒரு தினமாக கொண்டாடப்பட்டு வந்தது. அதாவது உழைப்பாளர்களுக்கு அவர்களுக்கு உரிய ஊதியத்தை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கான ஓய்வை கொடுக்க வேண்டும், இந்த மணி நேரம் தான் அவர்கள் பணி செய்ய வேண்டும். அப்படி என்ற கோரிக்கைகளோடு உழைக்கும் மக்களே, நாம் இழப்பதற்கு நம்முடைய கைகளை கட்டி இருக்கிற இந்த இரும்பு சங்கிலிகளை தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொல்லி அந்த உரிமையை மீட்டெடுக்க தொடங்கப்பட்ட ஒரு நாளாகத்தான் இந்த மே தினத்தை இன்றைக்கு நம்ம நினைவு கூறுகிறோம். இந்த ஒரு உழைப்பாளர்களுடைய தினத்தை இன்னும் கொஞ்சம் ஆன்மீக ரீதியாக நம்ம புரிந்து கொள்ளவும், ஆன்மீக ரீதியாக தாயாம் திரு அவை இந்த உழைப்பாளர்களோடு ஒன்றிணைந்து இருக்கிறது, உழைப்பாளர்களுடைய உரிமைகளுக்கு தாயாம் திரு அவை பக்கபலமாக இருக்கிறது என்பதை உலகிற்கு அறிவிக்கத்தான் கிபி 1955ஆவது ஆண்டு திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் இந்த நாளை உழைப்பாளர்களுடைய தினமாகவும் உழைப்பாளர்களுடைய பாதுகாவலராக இருக்கிற புனித சூசையப்பருடைய நினைவு நாளாகவும் கொண்டாட திருச்சபையில வழிவகை செய்தார். ஆகவே இந்த உழைப்பு என்பது உண்மையாகவே இறைவனுடைய கரங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மாபெரும் கொடை. யார் யாரெல்லாம் உழைக்கின்றோமோ, கடவுளுடைய உருவாக்க பணியில நம்ம ஈடுபடுகிறோம் என்பதை உணர்த்துவதற்காகவும், உழைப்பின் மேன்மையை நம்ம புரிந்து கொள்வதற்காகவும், உழைப்பாளர்களை மதிக்கவும், உழைப்பாளர்களை இந்த உலகத்தினுடைய பொக்கிஷங்களாக பாதுகாக்கவும் தான் இந்த நாளை இந்த ஆன்மீக கண்ணோட்டத்தோடு பார்க்க தாயாம் திரு அவை இந்த விழாவை, இந்த நினைவு நாளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு ஓரளவு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் என்று நினைக்கின்றேன். யோசேப்பு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வளர்ப்பு தந்தை, அன்னை மரியாளுடைய கணவர் என்று திருச்சபையில அன்னை மரியாளுக்கு அடுத்ததாக உயர் வணக்கத்தை பெறுகிற ஒரு புனிதராகத்தான் புனித யோசேப்பை நம்ம பார்க்கிறோம். புனித யோசேப்பு அன்னை மரியாளையும் இயேசுவையும் பாதுகாத்து பராமரித்த ஒரு காரணத்தினால் திருச்சபையினுடைய ஒரு பாதுகாவலராகவும், தந்தையர்களுடைய ஒரு பாதுகாவலராகவும், உழைப்பாளர்களுடைய ஒரு பாதுகாவலராகவும், குடும்பங்களுடைய ஒரு பாதுகாவலராகவும், பல துறவு சபைகளுடைய பாதுகாவலராகவும் இன்றைக்கு திருச்சபையில அன்னை மரியாளுக்கு அடுத்தபடியான வணக்கத்தை கத்தோலிக்க திரு அவையில பெறுகிறார். அன்புமிக்கவர்களே, யோசேப்பினுடைய வாழ்க்கையை நம்ம திரு விவிலியத்துல நம்ம பார்க்கிற நேரத்துல அதிகம் பேசாத ஒரு புனிதராக, அதே நேரத்தில் அதிகம் பேசாத ஒரு புனிதராக, எளிமையும் தாட்சியும் நிறைந்த ஒரு புனிதராக, இறைவனுடைய திட்டத்தை மனமுவந்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு புனிதராக, அதே நேரத்தில் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த திரு குடும்பத்தை பராமரித்த, பாதுகாத்த ஒரு அன்பு புனிதராகத்தான் விவிலியத்துல நாம் அவரை பற்றி அறிகிறோம். அப்படி என்றால் இந்த உழைப்பாளர் தினம், இந்த மே தினம், இந்த புனித யோசேப்பினுடைய அப்படி என்றால் இந்த உழைப்பாளர் தினத்துல
அப்படி என்றால் இந்த உழைப்பாளர் தினத்துல உழைப்பாளர்களுடைய பாதுகாவலராகிய புனித யோசேப்பை நினைவு கூறுகிற நாம் அவரிடமிருந்து நம்முடைய வாழ்க்கை பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களாக முதலாவது தாட்சியும் எளிமையும் நிறைந்த புனித யோசேப்பை போல நம்முடைய அன்றாட வாழ்க்கையில வாழ இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இரண்டாவது, உழைப்பவர்கள் கடவுளுடைய படைப்பின் உருவாக்க பணியில நாமும் இணைந்து பங்காற்றுகிறோம் அப்படி என்று உழைப்பை உணர்ந்து அதை மேன்மைப்படுத்தி நாமும் அன்றாட உணவிற்காக உழைத்திட இந்த விழா இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மூன்றாவது, இந்த உலகத்துல உழைப்பவர்கள் உயர்வு பெற வேண்டும், அவர்களுக்கான ஓய்வு கிடைக்க வேண்டும், அவர்களுடைய உழைப்புக்கான மதிப்பும் அவர்களுக்கான ஊதியமும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை இன்றைக்கு நம்ம உறுதி செய்யவும், நம்முடைய சுற்றுச்சூழலில் நம்முடைய குடும்பங்களுக்கு அருகில் இருக்கிற உழைப்பாளர்களை இன்று வாழ்த்தி அவர்களுக்காக ஜெபிக்க உறுதி எடுக்கவும் தான் இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆகவே மே மாதத்தினுடைய முதல் நாளில் இறைவனுக்கு நன்றி சொல்லி புனித யோசேப்பினுடைய பரிந்துரையால் நம்முடைய குடும்பங்களை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், நம்முடைய தந்தையர்களை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தாட்சியோடும் எளிமையோடும் வாழ்ந்திடவும் உழைத்து உண்டிடவும் இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.